இனிதே பயணம் தொடங்குகிறது. Say hi. Hi. Dia. பதிவு வரவேற்கப்படுகிறது. கொஞ்சம் அழகா இருக்கல்ல இவா. ட்ரெஸ் எப்படி காட்டுதுமா, ட்ரெஸ் எப்படி காட்டுதுமா, ட்ரெஸ் எப்படி காட்டுதுமா. எமோஷனல் டேமேஜ். ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பாரதிஸ் டூடில் ட்ரையல்ஸ். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெம்பரோங் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் போகிறோம். ப்ரூனேயில் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்கு போகிற வழியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு காலையிலே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ காலையில் எதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலை அப்படின்றதுனால போகிற வழியிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்திருந்தோம். இந்த கடையில் ஃபேமஸே இந்த புலட் பங்காங் அப்படின்ற ஒரு டிஷ்ஷு தாங்க. இந்த ஃபுட்டு ப்ரூனேயில் ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டில் இது ஒன்று. புலட் பங்காங்னு சொல்லுவாங்க. ஸ்டிக்கி ரைஸ்குள்ளே கோக்னட்டு, அதுக்கப்புறம் இறால் இதெல்லாம் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி தருவாங்க. இந்த ஃபுட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும். ப்ரூனேயில் இருக்கவங்க நிறைய பேர்த்துக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் முன்னெல்லாம் இந்த ஃபுட்டை சாப்பிடவே மாட்டேன். இப்போ தான் நான் இதெல்லாமே சாப்பிட்டு பழகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம போகிற டிஸ்ட்ரிக் ஒரு பெரிய பிரிட்ஜ் வழியாக தான் அந்த டிஸ்ட்ரிக் ரீச் பண்ண போகிறோம். 30 கிலோமீட்டருங்க. 30 கிலோமீட்டருக்கு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 30 கிலோமீட்டர் கடல் மேலே. கடல் 2 சைடும் கடல் இருக்குது. அதில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது அங்கங்கே. ஸோ அந்த பிரிட்ஜ் மேலே ட்ரைவ் பண்ணி போகிறதுக்கே அவ்வளோ ஒரு வைப்பாக இருக்கும். நல்லா ஜாலியாக இருக்கும். ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். காரில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரிட்ஜ் பேர் தான் சுல்தான் ஹஜி ஓமர் அலி சைஃபுதீன் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜ் 30 கிலோமீட்டர்ஸ் லாங்குங்க. இது 2014 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 2020 தான் இது ஃபினிஷ் பண்ணாங்க. இங்கே இருக்க ப்ரூனேயில் இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ப்ரூனேக்குள்ளே இருக்க 2 டிஸ்ட்ரிக்டவே கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பிரிட்ஜை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த சைடு இருக்க அந்த டிஸ்ட்ரிக்ட் போகணும் அப்படின்னா பக்கத்து நாடான மலேசியா போய் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி பார்டர் க்ராஸ் பண்ணி தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் போக முடியும். இல்லை அப்படின்னா போட் வழியாக தான் போக முடியும். இது 2 நாள்லையுமே டைம் அதிகமாக வேஸ்ட் ஆகுது. அப்படின்றதுனால இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஜாலியாக போட்டுட்ருக்க பாட்டெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக தூங்கிட்டு வராங்க. இந்த ப்ரூனே கண்ட்ரியே ரொம்ப அமைதியாக, ரொம்ப அழகாக, ரொம்ப டிசிப்ளினான ஒரு கண்ட்ரிங்க. எனக்கு இந்த கண்ட்ரி இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த கண்ட்ரி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அங்கங்கே இந்த பிரிட்ஜில் போகும்போது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் பார்க்கலாம். இதெல்லாமே இந்த மேங்க்ரூவ் ட்ரீஸ் எல்லாமே இதில் இருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஃபைனலி நம்ம இந்த டிஸ்ட்ரிக் ரீச் பண்ணிட்டோம்.
இங்கே ரீச் ஆகிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு ஜூ மாதிரி ஒன்று இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் தூரம் அப்படியே போனோம்னா உட்டிலே வந்து கடைங்கள்லாம் இருக்கும். அங்கே வந்து காஃபி, டீ, ஜூஸஸ்ஸு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் ஆப்போசிட்டில் ரிவர் மாதிரி இருக்கும். அங்கே கொஞ்சம் நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். சொல்லுங்க. உங்க பதிவு வரவேற்கப்படுகிறது. அந்த ரிவர் இருக்கிற ஏரியாவுக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த வாலில் இருக்க பெயிண்டிங் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே அங்கேருந்து அந்த வுட்டன் ஷாப்புக்கு போயிட்டோம். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஒரே ஒரு பெப்சி மட்டும் வாங்கினோம். ஏன்னா அந்த சைடில் இருக்க கடைகளில் வந்து காஃபி இல்லை டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெப்சி மட்டும் வாங்கிட்டு இங்கேருந்து அந்த சைடில் இருக்க கடைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பெப்சி மட்டும் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணிட்டோன்னா என்னோடய வாட்டர் பாட்டிலையுமே வச்சுட்டு வந்துட்டோம். அது எங்களுக்கு வந்து அப்போ தெரியவே தெரியாது வாட்டர் பாட்டில் அங்கே மிஸ் பண்ணிட்டோன்னு. நாங்கள் இங்கேருந்து கிளம்பி ஜூக்கெல்லாம் போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் வாட்டர் பாட்டிலை காணோன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எகெயின் இங்கே திரும்ப வந்து அதே இடத்துல வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த சைடில் இருக்க கடைக்கு போயிட்டு காஃபி டீ ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். முக்கியமாக எங்கள் அம்மாவுக்கு தான் வந்து காஃபி குடிக்கிறதுக்காக அங்கே போனோம். தியாலினிக்கு போர் அடிக்காமல் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அவங்கள வந்து விளையாட்டு காமிச்சிட்டே இருக்கணும், இல்லை வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே இங்கே விளையாட்டு காமிச்சிட்டு கடைக்கு போயிட்டோம். ஸோ போயிட்டு அவங்களுக்கு காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயும் தியாலினி வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நேரம் வெளியில் காமிச்சு சமாதானம் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் தியாலினியும் சமாதானம் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி அந்த ஜூக்கு போயிருந்தோம். அந்த விலாக் நான் நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த விலாகில் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாவோ இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் விலாக்லேருந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.